எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கைலாயத்தின் பெருமான் இந்த சடாரண்ய சேவிரம் என்று சொல்லக்கூடிய வேப்பூர் தலத்திலே பாலகுதாமதி சமீப வசிஷ்டேஸ்வரர் என்கின்ற பெயரிலே இங்கே எழுந்தருளி அகழ்வாடிட்டு வருகிறார். இப்படி எங்கெல்லாம் இறைவன் எழுந்து அகழ்வாடுகிறாரோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் இந்த இறைவனை வணங்கி இந்த பிறவியிலே கிடைக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான ஒரு சோமவார வழிபாட்டினை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த சோமவார வழிபாட்டிலே 109வது வாரமாக இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது. நம்முடைய நான்கு பெருமக்கள் அருள் செய்த 12 திருமுறைகளிலே 8ஆம் திருமுறையாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவாசகம் திருக்கோவையார் என்று சொல்லக்கூடிய இந்த நூலிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணிக்கவாசக பெருமானுடைய பெருமையை நாம் ஓரளவு நம்முடைய சிற்றறிவை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும். மாணிக்கவாசகருடைய இந்த ஆணி மகம் என்று சொல்லுவார்கள். இந்த நாளிலேதான் மாணிக்கவாசகர் இறைவனுடைய பேரின்ப வீட்டிலே அவர் நுழைந்து அங்கிருந்து நம்மை எல்லாம் வழிபாடுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வானது இன்றைய தினம் நாம் சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது. திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசகர் பெருமானை ஆட்கொண்ட பிறகு அவர் மீண்டும் தில்லைக்கு வா என்று சொல்லி படித்த பொழுது அவர் செய்வது அறியாது திகைத்துக் கொண்டிருந்த வேளையிலே திகைத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய மூத்த பெருமானை திருவாசக பதிகத்திலே பாடி மகிழ்கிறார். அதன் பிறகு மீண்டும் அவர் திருப்பெருந்துறைக்கு எழுந்தருளி அந்த திருப்பெருந்துறை பெருமானை செத்திரா பத்து என்கின்ற தலைப்பிலே சிவ ஆனந்தம் எப்படி
நாம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த சிவ ஆனந்தத்தை நாம் அளந்து பார்க்க முடியாது. அப்படி சிவ ஆனந்தத்தை நாம் மனதிலே எண்ண முடியாத அளவுக்கு அனுபவித்து பாடிய ஒரு அற்புதமான பதியத்தை நாம் பாடி அதன் பிறகு திருக்கோவிலாகவே 352வது பாடலிலிருந்து தொடர் விண்ணப்பமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிவ ஆனந்தத்தை அளவு அளவுக்கு ஒண்ணாமை என்கின்ற தலைப்பிலே இந்த சிவ ஆனந்தம் எப்படி இருக்கும்னா யாராலும் சொல்ல முடியாது. கண்டவர் முன்னிலே நின்றவர் கண்டதில்லை என்பது போல சிவ ஆனந்தத்தை பெற்றவர்கள் அதை வெளியே சொல்லுவதற்கு அளவுகோல் இல்லை என்பது இந்த பதியத்திலே நமக்கு சுவாமி மிக அற்புதமாக நம்முடைய சிற்றறிவுக்கு எண்ணியவாறு அவர்